தமிழக அரசுக்கு ஒரு வேண்டுகோள். தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய சிறு தொழில் வியாபாரிகளும், வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், இந்த ஊறுகாய் போடுறவங்க, ரொம்ப அழகான ஒரு சுவையா, ரொம்ப சுவையா பண்ணுவாங்க. தமிழ்நாட்டிலே பாரம்பரியமான உணவுகள் இன்னும் வெளிவராத உணவுகள்லாம் இருக்கு. இந்த இலை ஊறுகாய் நெறைய இருக்கு. இது தெரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு நெறைய விஷயம் தெரியும். தேன் மிட்டாய் பண்ணுறதா இருந்தாலும், ரொம்ப சுவையா இருக்கும். சில பேருடைய வீடுகள்ல போய் சாப்பிடுவோம். ஊறுகாய் எவ்வளோ பண்ணாங்க. அந்த மாங்காய் ஊறுகாய் கொஞ்சம் பேக் பண்ணி தர முடியுமா? இப்போ இது அரசு என்ன செய்யலாம்னு ஒரு ஒரு விண்ணப்பமா கேட்கிறேன் அப்படின்னா, ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணுங்க. ஒரு எக்ஸ்போவோ, ஒரு மீட்டிங்காவோ, தொழில் வளரும் தொழில் நபர்களுக்காக, புது முகங்களுக்காக, அப்கமிங்கில இருக்கவங்களுக்காக, சென்னை ட்ரேட் சென்டர் மாரி ஒரு மிகப்பெரிய இடங்கள்ல வாரம் ஒரு முறை ஒரு மீட்டிங். அந்த மீட்டிங்கில எல்லாரையும் கொண்டு வந்து உங்களோட சாம்பிள் பொருள குடுங்க. இதுக்கான இன்வெஸ்டர்ஸும், பிரான்சைஸ் வரக்கூடிய இன்டர்நேஷனல் இன்வெஸ்டர்ஸும் உள்ள வந்து பார்க்கட்டும். அந்த ஊறுகாவோ, அவங்களுடைய சகலமா என்னென்ன பொருட்களோ எல்லாமே கொண்டு வந்து ஸ்டால்ஸ்ல வைக்கட்டும். ஸ்டால்ஸாவோ, இல்ல குட்டி குட்டி இடங்கள்லயோ நிக்கட்டும். இது எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு யார் மிகச்சிறந்தவங்கன்றத அரசு முதல்ல ஒரு அவார்டு தரட்டும். வளரும் அவார்டு. ஏதோ ஒரு பேர் வச்சுப்போம். அவங்களுடைய வளர்ச்சிக்காக இந்த ஒரு விஷயம் பண்ணி, இன்னைக்கு வந்திருக்கவங்கள இவங்க குவாலிட்டியா குடுத்துருக்காங்க. இந்த அம்மாவுடைய வயசான அம்மாவுடைய ஊறுகாய் சரியான டேஸ்ட்டு. ஓகே. இந்த அம்மா ஒரு இலை ஊறுகாய் மாரி பண்ணி கொண்டு வந்தாங்க. அப்படி இருக்குமா? எப்படிம்மா பண்ணீங்க? ஓகே. கை கை பண்ணதாங்க. எனக்கு ஒரு ரகசியமா ஒரு ஃபார்முலா இருக்கு. இப்போ இந்த ஃபார்முலாவ மிகப்பெரிய இன்டர்லிஸ்ட் எம்டிஆர் ஊறுகாவோ, ஆச்சி ஊறுகாவோ வந்து பார்க்கட்டும். அந்த அம்மாகிட்ட விலை பேசட்டும். அம்மா நீங்க செஞ்சு குடுத்தா நாங்க எடுத்துக்கிறோம். இல்ல இந்த ஊறுகாய்க்கு நாங்க ஒரு 50,00,000 ஒரு 10,00,000ல விலை குடுக்குறோம். நாங்க எடுத்துக்கிறோம். எங்களுக்கு சொல்லி தர முடியுமா? ஓகே. அந்த அம்மா விலை குடுத்து குடுக்கட்டும். இல்ல அந்த அம்மாவுடைய மகன் சொல்றான். அரசுகிட்ட கேட்குறான். எங்க ஊறுகாய் நல்லாயிருக்கும். எங்களுக்கு நாங்க அவார்டு வாங்கியிருக்கோம். எங்களுக்கு எம்எஸ்எம்இல ஒரு லோன் குடுக்க சொல்லுங்க. இத வச்சு நாங்க பெரிய வளர்ச்சி படுறோம். அப்போ அரசுல இருக்கக்கூடிய காதி கிராஃப்ட் எல்லா காதி கிராஃப்ட்லயும் அந்த அம்மாவுடைய ஊறுகாய் போய் சேரட்டும். நான் சொல்றது ஒரு சுழற்சி முறைக்கான ஒரு விஷயம். இப்படி அதிரசத்துல யார் நம்பர் 1 குவாலிட்டி பண்ணக்கூடிய அதிரசம். ஏன்னா ஃபுட்டிங்ன்னு பார்த்தோம்னா சுவை வேற லெவல்ல இருக்கு. ஒவ்வொரு ஊருக்கும் மதுரைக்கு ஒரு சுவை, திருச்சிக்கு ஒரு சுவை, ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சுவை உண்டு. ஒவ்வொரு ஊருடைய தண்ணீருக்கும் ஒரு சுவை உண்டு. அப்படி தமிழ்நாட்டுடைய பண்டமாற்று முறைகள்ல சரியான குவாலிட்டியான விஷயங்கள கூட்டு அவார்டு குடுக்கட்டும். சரி இப்ப அடையார் ஆனந்த பவனும் சார் நல்லா இருக்காங்க. கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் சார் நல்லா இருக்காங்க. இவங்கெல்லாம் வளர்ந்துட்டாங்க. வளரும் கலைஞர்களுக்கான அவார்டு குடுப்போம். இது ஒரு துறை இல்லாம ஒவ்வொரு துறையிலயும், இப்போ சிற்பத்துறை, ஒவ்வொரு துறை இருக்கு. அந்த ஒவ்வொரு ஹேண்டிகிராஃப்ட், ஆர்க்கிடெக்சரர், வீட்ல இருக்கக்கூடிய சிறு சிறு விஷயங்கள செய்யக்கூடிய அந்த பிரிண்டிங், எம்ப்ராய்டரி, டிசைனிங் ஒர்க் இவங்க எல்லாரையும் கூட்டு ஒவ்வொரு வாரம் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல குடுத்துட்டே வாங்க. அப்போ அவங்களுடைய வாழ்க்கையோட வளர்ச்சி முறையில தமிழகத்திலேருந்து எங்களுக்கு கூட்டு ஒரு அவார்டு குடுத்துருக்காங்க. நாங்க இந்த போட்டியில நாங்க வின் பண்ணிட்டோம். எங்கள நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. நாங்க தொழில் செய்றோம். இந்த தொழில் என்ன பண்ணும் 180 கண்ட்ரிலயும் பிரான்சைஸ் பண்ண வைக்கிறதுக்கு கவர்ன்மெண்ட் சப்போர்ட் பண்ணும். மல்டி லெவல் நேஷனல் கம்பெனியா உருவாக்கப்படும். அமேசான் மாதிரியான ஃபாரினர்ஸ் இல்லாமல் நம்மளுடைய ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு இன்டர்லிங்கிங் மீடியா ஒண்ணு கிரியேட் பண்ணி சேனல்ஸ் உருவாக்கி மார்க்கெட்டிங்கும் பண்ண செய்யலாம். இது சாதாரண விஷயம் கிடையாது. இதுதான் வாழ்க்கையே. நன்றி.